Hi friends, welcome to our channel. Friends, இது ஒரு most requested video. Friends, நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சொல்ல போற ஹோம் ரெமெடியோட கொஞ்சம் டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணா கொஞ்சம் வாரத்திலேயே உங்க கண் பார்வை அதிகரிக்குது. ஆனா இந்த ரெமெடியை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க கண் பார்வை அதிகரிக்கும். இந்த ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பாதாம் பருப்பு. எதுக்குன்னா இந்த பாதாம் பருப்புல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. நம்ம கண் சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்றதுக்கு நல்ல உணவு. ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் இல்லாட்டி நைட்டு முழுவதுமா ஊற வச்சிருங்க. நான் இதை நைட்டு முழுவதும் ஊற வச்சு காமிச்சிருக்கேன். ஊற வச்ச பாதாம் பருப்புக்கு மேல இருக்கிற தோலை எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இதை ஒரு சின்ன உரல்ல போட்டுக்கோங்க, இல்லாட்டி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிடலாம். அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது மிளகு. கருப்பு மிளகு ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு தேவையான அளவு சொல்றேன். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவு கல்கண்டு பொடி. இந்த உரல்ல இந்த கல்கண்டு பொடியையும் சேர்த்துக்கிடலாம். இப்ப இதை எல்லாத்தையுமே நைஸா பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா நம்ம தொண்டை சம்பந்தமான பிரச்சனைக்கு மிளகு ரொம்ப நல்லா உபயோகப்படுது. ஆனா தொண்டைக்கு மட்டும் அல்லங்க, நம்ம கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது. எதுக்குன்னா மிளகுல கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. முக்கியமா கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட மிளகு ரொம்ப ஈஸியா சரி பண்ணுது. கல்கண்டு பொடி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதோட நம்ம கண் பார்வையும் அதிகப்படுத்துது. பாத்தீங்களா? இந்த மாதிரி இடிச்ச இந்த பேஸ்ட ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தயார் பண்ண இந்த பாலை வடிகட்டாம தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பா குடிக்கணும். இந்த மாதிரி தினமும் பாலை குடிச்சீங்கன்னா கொஞ்ச நாட்கள்லயே உங்க கண் பார்வை அதிகரிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா இந்த கரோனா வைரஸால இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண் பார்வை அதிகமா பாதிக்கப்படுது. எதுக்குன்னு கேக்குறீங்களா? பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலமா கண் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதிகமான நேரத்துக்கு செல்போன்ல கிளாஸஸ் கேட்கறதாலையும் பாக்குறதாலையும் கூட பிள்ளைங்களுக்கு கண்ணுல எரிச்சல், தலைவலி, தூக்கமின்மை, கண் பார்வை குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு தினமும் இந்த பாலை கண்டிப்பா குடிங்க. ஆனா நீங்க முருங்கைக்கீரையை உங்க ஆகாரத்துல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா முருங்கைக்கீரையில கால்சியம், விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. இது நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்குது. முக்கியமா முருங்கைக்கீரை சாறை எடுத்து அதோட சம அளவு தேனை கலந்து தினமும் குடிச்சா உங்க கண் பார்வை வேகமா அதிகரிக்குது. இதோட சரும வியாதிகள் வராமலையும் பாதுகாக்குது. அதோட எலும்புகள் கூட பலமாகுது. இல்லாட்டி முருங்கைக்கீரையை பருப்பை சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. முக்கியமா விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழங்களை கூட தினமும் நம்ம சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கிடணும். எதுக்குன்னா கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சியும் முக்கியமான ஒண்ணு. எலுமிச்சம்பழம், நெல்லிக்காயில கூட விட்டமின் சி அதிகமா இருக்குது. எதுக்குன்னா நெல்லிக்காயில சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. அதனால ஒரு கிளாஸ் தண்ணியில 1 ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸை கலந்து தினமும் காலை சாயங்காலம்னு குடிச்சீங்கன்னா உங்க கண்ணில் இருக்கிற வீக்கம், அரிப்பு, எரிச்சல், இந்த மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாகுது. அதனால விட்டமின்ஸ் அதிகமா இருக்கிற கேரட், ஆப்பிள், பாலக்கீரை, பீட்ரூட், முட்டை, இந்த மாதிரி நல்ல சத்தான ஆகாரத்தை தினமும் சாப்பாட்டுல எடுத்துக்கிட்டு இருந்தா கண் பார்வை வேகமா அதிகரிக்குது. இதோட கண் சம்பந்தமான பயிற்சிகளையும் கண்டிப்பா செய்யணும். ஆனா இதை எப்படி செய்யணும்னா, உங்க கண்களை கொஞ்ச நேரத்துக்கு மசாஜ் பண்ணணும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில கர்ச்சீஃபை நினைச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்க கண்கள்ல வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய உங்க கண்கள்ல சுத்தி தேய்ச்சு கண்களுக்கு மேல கீழேன்னு சுத்தி சுத்தி எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் உங்க கண் பார்வை கண்டிப்பா அதிகரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெமெடியோட இப்ப சொன்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எந்த மாதிரியான கண் பிரச்சனையும் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெமெடியை ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye bye friends. Thank you.